ஹாய், நான் ஷர்மிளா ரியா டிராவிங் ஸ்டுடியோலேருந்து. ஒரு ப்ளேட் பண்ண saree எப்படி வந்து நம்ம பர்ஃபெக்டாக இடுப்பு தெரியாமல் சைடில் ஃபுல்லாக கவர் பண்ணி எப்படி வேர் பண்ணுறது இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ இந்த முந்தி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம ஷோல்டரில் வந்து சும்மா ரஃப்பாக போட்டுக்கோங்க, பின் பண்ண வேண்டாம். நார்மலாக கட்டுற saree வந்து ஃபஸ்ட்டு உள்ளே சொருகிற பாட்டு தானே ஃபஸ்ட்டு சொருகிட்டு அதுக்கப்புறம் தானே சென்டர் ப்ளீட் எடுப்போம். ஆனால் ப்ளீட் பண்ண saree எப்போவுமே வந்து சென்டர் ப்ளீட் வந்து சென்டரில் உங்களுக்கு எவ்வளோ எங்கே நம்மளோட வயிற்று பகுதி இருக்கு இல்லைங்களா, அதனோட சென்டரில் வச்சுட்டு அது கரெக்டாக இருக்கா, கரெக்டாக சென்டரில் வச்சு பார்த்தாலும் சைடில் ஃபுல்லாக இழுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்படியே ஒரு ஹேண்டால் பிடிச்சிட்டு அப்படியே நம்மளுக்கு எவ்வளோ தூரம், அதாவது நம்ம களையக்கூடாது, நீங்கள் வீடியோவில் பார்த்தா புரியும், அப்படியே வந்து உள்பகுதியை வந்து உள்ளே சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்பவும் போல் நம்ம வேர் பண்ணுற மாதிரி உள்ளே சொருகிட்டு அதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா சென்டர் ப்ளீட் வந்து கண்டிப்பாக வந்து அங்கங்கே இழுத்துட்ருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபார்மெட்டில் மட்டும்தான் ப்ளீட் கட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான லுக், எங்கேயும் இழுக்காமல் நீட்டாக வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, இப்போது எல்லாருக்குமே வந்து புடவ வந்து கொஞ்சம் உடம்பா இருக்கிறவங்களுக்கு புடவ பத்தாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து உள்ளே சொருகிற பார்ட் வந்து ரொம்பவே சைடில் கொண்டு போய் சொருகாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது பல்லு பார்ட் வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். நீங்கள் கண்டிப்பாக பல்லு பார்ட் ஃப்ரண்ட்டில் கொண்டு வர்றப்ப நம்ம சென்டர் ப்ளீட் வந்து நம்ம 3 4 பின் வச்சு மடிப்பு கலையாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டி பண்ணி செக்யூர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பின்னை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். அதாவது இருக்கிற எல்லா பின்னும் ஒரே டைமில் ரிமூவ் பண்ணிடாதீங்க, மடிப்பு கலைஞ்சிரும். இப்போ வந்து நம்மளோட ஷோல்டர் பாயிண்டில் முந்தி வந்து நம்மளோட சேஃப்டி பின் வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து சைட் ப்ளீட். இந்த சைட் ப்ளீட் வந்து நம்ம கொண்டு வரப்போ நல்லா டைட்டாக ஃபுல்லாக நல்லா டைட்டாக இழுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பெல்லியிலிருந்து சென்டர் பெல்லியிலேருந்து கொஞ்சம் சைடில் ஒரு 3 இன்ச்சு தள்ளி வந்து பின் பண்ணிக்கிங்க. இப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட இந்த லாஸ்ட்டில் வந்து அதாவது இந்த சென்டரில் இருக்க ஒரு பின், நெக்ஸ்ட் வந்து இந்த லாஸ்ட்டில் ஒரு பின் குத்திருப்போம், அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சென்டர் ப்ளீட் வந்து சொருகாமல் இந்த சைடு ப்ளீட் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். நான் ஏற்கனவே இது வந்து வீடியோ நிறையா போட்டிருக்கேன். சைடு ப்ளீட் வந்து ஃபஸ்ட்டு ப்ளீட் குத்துனதுக்கப்புறமா 2வது 3வது ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹரிசாண்டல் ஷேப்பில் சைடில் வர மாதிரி 2 ப்ளீட் எடுத்துகிட்டு ஒரு பின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லேயர் எடுத்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி ஒரு பின் பண்ணிக்கணும். இந்த பின் வந்து கட்டாயமாக குத்தணுமான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து saree வந்து பர்ஃபெக்டாக லுக் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிறவங்க இல்லைன்னா இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. நம்ம வந்து நம்ம சென்டர் ப்ளேட் உள்ளே சொருகுனதுக்கப்புறமா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளே விட்டு நம்ம எடுத்து சொருகுவோம் இல்லைங்களா நார்மலாக, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி டைப்பில் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த லேயர் வந்து ரொம்ப அழகாக தெரியும், நீட்டாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்காது. ஸோ ரொம்ப நீட்டான ஒரு லுக் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வியர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் உடம்பா இருக்கிறவங்க இந்த டைப்பில் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லிம் லுக் நம்மளுக்கு கிடைக்கும். saree வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக வரும், சைடு அடிக்காமல் இருக்கும். தேங்க்யூ.